காவேரி கங்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்க நம்ம விஜய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம கரெக்டா விஜய் கிட்ட பேசாம நம்ம போய் மன்னிப்பு கேட்டலாம்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்கள பார்க்க போகும்போது ஆனா விஜயோ வெண்ணிலா எப்படி இருக்காங்கன்னு அவங்களை கவனிக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகும்போதுதான் வெண்ணிலா எப்பவும் போல இல்லாம இப்போ புதுசா திடீர்னு விஜய விஜய்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இதுல ஷாக்கான விஜயும் கண் கலங்கி அழுதுகிட்டே வெண்ணிலா கிட்ட ரொம்பவே ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துலதான் விஜய் கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்த காவேரி இந்த காட்சியை பார்த்துட்டு மறுபடியுமே விஜய தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வெண்ணிலா மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் வெண்ணிலா பேசின சந்தோஷத்துல காவேரி ஏன் அப்படி நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட கவனிக்காம அவங்களையே கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால காவேரி கொஞ்ச நேரம் அங்க நின்னு பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் விஜய் இந்த மாதிரி தான் மேல இல்லாம வெண்ணிலா மேல பாசத்தோட பேசுறத பார்க்க முடியாம உடனடியா அழுதுகிட்டே வெளியே கிளம்பி வர உடனே இதை கவனிச்ச விஜயும் உடனடியா காவேரி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போதுதான் வெண்ணிலா விஜயோட கையை பிடிச்சு அவங்களோட பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. உடனே விஜயும் இப்போதைக்கு நமக்கு வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியாகணும், அப்பதான் எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்துல உட்காந்து அவங்களோட பழைய கதை எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா. ஆனா ரூமுக்கு வெளியே ரொம்பவே சோகத்தோட அழுதுகிட்டே காவேரி விஜய் இதுக்கப்புறமா நமக்கு கிடையாது, நாம தான் தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயே தான் இங்க நிக்க வேண்டான்னு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க அப்ப கரெக்டா இந்த காட்சிகள் எல்லாமே அந்த ராகினியோட கண்ணிலையும் படுது. அதுக்கும் மேல ராகினி நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் எங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா. நல்ல வேலை கடவுளே அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கல, இந்த வெண்ணிலாவால என்னோட லைஃப்ல மறுபடியுமே ஒரு சூப்பரான விஷயம் தான் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம மறுபடியுமே காவேரியை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படலான்ற ஒரு கேவலமான எண்ணத்தோட காவேரியோட பின்னாடியே போய் காவேரி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா காவேரி ஏற்கனவே மூட் ஆஃப்ல இருக்கனால மறுபடியும் இந்த வெண்ணிலா மறுபடியுமே நம்மள வெறுப்பேத்தி கஷ்டப்படுறதுக்காக தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால ராகினியோட வாய் அடைக்கிற மாதிரி இப்போதைக்கு உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம கடுப்போட கிளம்ப. ஆனா அப்ப கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ராகினியோ காவேரியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியே இதுக்கப்புறமா நீ விஜயோட லைஃப்ல வர முடியாது, வெண்ணிலா உன்னோட இடத்த பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா அதை கேட்டும் கேட்காத மாதிரியும் காவேரி அங்க இருந்து நடந்து போறது மட்டும் இல்லாம அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு தன்னந்தனியா அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு ஃபுல்லா விஜய் தனக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டும் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த பக்கம் விஜய் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி அவங்கள தூங்க வச்சிட்டு இருக்கனால அதே ரூம்ல தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்களால நைட்டு ஃபுல்லா காவேரியை பார்க்க ரூமுக்கு வரவும் முடியல. அது மட்டும் இல்லாம காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க காவேரியை பார்க்க போகணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வெண்ணிலா திடீர்னு தனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க உடனே இப்போ வெண்ணிலாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறது மட்டும் இல்லாம போகும்போது காவேரி முன்னாடி வரதை பார்த்துட்டு கூட காவேரி கிட்ட காவேரி நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம் நீயும் வரியான்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்க. ஆனா காவேரியோ ரெண்டு பேருமே ஒன்னா நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப விசோகத்தோட இல்லங்க நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு விஜய் கிட்ட எந்த பதிலையுமே எதிர்பார்க்காம அங்க இருந்து கிளம்ப. அப்போ காவேரியோட மனநிலைமை என்னதான் விஜய்க்கு புரிஞ்சாலும் சரி பரவாயில்ல, காவேரி எங்க போயிட போறா, நம்ம வீட்டுக்கு வந்து அவளை சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போனது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலா நைட்டு நடந்துகிட்ட விஷயம் எல்லாமே சொன்னது மட்டும் இல்லாம காலையில தலை வலிக்குதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டன்ற விஷயத்தையுமே சொல்ல உடனே டாக்டரும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுதான் ரொம்பவே முக்கியமான கட்டம். சோ நீங்க அவங்க கூட எப்பவுமே இருந்து அவங்களுக்கு நிறைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயும் டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு சில பல டேப்லெட்ஸையுமே வெண்ணிலாவுக்காக வாங்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வந்த உடனே விஜய் காவேரியை பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போனா ஆனா அங்க காவேரி இல்ல. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க தாத்தா கிட்டையும் காவேரி எங்கன்னு கேட்க காவேரி எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ் தான்ப்பா கிளம்பி போயிருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் ஆபீஸ்ல அவங்களோட பிஏக்கு கால் பண்ணி காவேரி வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆனா அந்த பிஏவோ இல்ல சார் மேடம் இன்னும் இங்க வரலன்னு சொல்ல உடனே விஜயும் ரொம்பவே டென்ஷனோட இப்ப மறுபடியும் இவ எங்கதான் போயிட்டாலோன்னு சொல்லிட்டு கடுப்போட இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட போனுக்கு கால் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஏற்கனவே மன விரக்தியில இருக்க காவேரியோ விஜயோட போன் காலை மட்டும் இல்ல யாரோட போன் காலையுமே அட்டன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே படிச்சு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்க கார் எடுத்துக்கிட்டு தான் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. சோ காவேரி எங்க போயிட்டு இருக்காங்க, விஜய் காவேரியை எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பதான் தீரப்போகுது.